சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு விஷயம் என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். சாயப்பா என்று என்னை தினந்தோறும் பிரார்த்தனைகளை செய்து என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறாய். அப்பா, இந்த விஷயம் நடத்தி தாருங்கள் என்று கேட்டாயல்லவா? இதோ உனக்கான அந்த விஷயத்தை நடத்தி தருகிறேன் என்று உனக்காக நான் வாக்குறுதி தருகிறேன். நடப்பதை பார்த்தால் ஒரே குழப்பமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியவில்லையே என்று சொல்கிறாய். சாதகமாக இருப்பது போல்தான் தோன்றுகிறது என்று மனதிற்கும் ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். அந்த ஆனந்தத்தை நிரந்தரமாக்கி தாருங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது. உறுதியாக சொல்கிறேன், அந்த ஆனந்தம் உனக்கு நிரந்தரமாக ஆனந்தமாக மாறப்போகிறது. நீண்ட நாட்கள் முடியவே முடியாது என்ற நீ நினைத்த விஷயம் இப்பொழுது உனக்காக நான் முடித்து தரப்போகிறேன். என் குழந்தையின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் நீ தோற்றுவிட்டாய். ஆனால் நீ எதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். தோற்பது என்று வந்துவிட்டாலும் அதை நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருப்பதனாலும் உன் குடும்பம்தான் உன்னை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். தோற்பது என்பது அவ்வளவு பெரும் குற்றமாக அல்ல. அதிலிருந்து நீ அனுபவ பாடத்தை தானே கற்று தேர்ந்து உள்ளாய். இனி அந்த கவலை வேண்டாம். உன்னை நான் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு உனக்கு எத்தனை தடைகள் வந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தினால் நீ பல துரோகங்களை பார்த்து விட்டாய். இறைவனை முழுமையாக நம்புகிறவனுக்கு சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோதனையிலும் மீண்டு எழுந்து விடுவான். அதுபோலத்தான் என் குழந்தையின் வாழ்விலும் என்னை முழுமையாக நம்பிவிட்டார்கள். உனக்கு சோதனை வருவது போல்தான் தோன்றும். ஆனால் உன்னை என் கரம் பற்றி உன்னை தூக்கிவிட்டு நடப்பதை பார்த்து பயப்பட வேண்டாம். சாயப்பா இருக்க பயமேன். ஏன், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.